தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பீகார் மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலம் நவம்பர் 22ஆம் தேதியுடன் முடிவடைவதை தொடர்ந்து அம்மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற்று வருகிறது. நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மொத்தம் 243 தொகுதிகள் கொண்ட பீகாரில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம், பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி, ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் அடங்கிய மகாகத்பந்தன் கூட்டணி, தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி ஆகியவை களத்தில் உள்ளன. இந்த நிலையில் முதற்கட்டமாக மாநிலத்தில் உள்ள 121 தொகுதிகளுக்கு நவம்பர் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் பீகார் துணை முதல்வரும் பாஜக தலைவருமான விஜய்குமார் சின்ஹா போட்டியிடும் லகிசிராய் தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தொகுதியில் தனது வாக்கை பதிவு செய்த அவர் அந்த தொகுதியில் உள்ள மற்ற வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்குப்பதிவை பார்வையிட்டு வந்தார். அந்த வகையில் லகிசராய் தொகுதிக்குட்பட்ட கோரியாரி கிராமத்துக்கு வாக்குப்பதிவை பார்வையிடுவதற்காக விஜய்குமார் சின்ஹா சென்றுள்ளார். அப்போது அவரை ஊருக்குள் நுழைய விடாத கிராம மக்கள் அவரது கான்வாய் வாகனத்தின் மீது செருப்பு, கற்கள், மாட்டு சாணம் உள்ளிட்டவற்றை வீசி தாக்குதல் நடத்தினர். மேலும் விஜய்குமார் சின்ஹாவுக்கு எதிராக கோஷங்களையும் எழுப்பினர். உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த பாதுகாப்பு படையினர் விஜய்குமார் சின்ஹாவை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு போன் செய்த விஜய்குமார் சின்ஹா, நான் இப்போ கிராமத்தில் இருக்கேன், உடனே சிறப்பு படைய அனுப்புங்கள், இங்கேயே உட்கார்ந்து நான் போராட்டத்தில் ஈடுபட போகிறேன் என தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணை முதலமைச்சரையே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, கற்களும் மாட்டுச்சாணியும் வீசி இருக்கிறாங்க, இவங்க RJD குண்டர்கள், ஆட்சிக்கு வராமலேயே இப்படி அட்டூழியம் செய்கிறார்கள், என் வாக்குச்சாவடி முகவரை மிரட்டி காலை 6:30 மணிக்கே திருப்பி அனுப்பிவிட்டார்கள், வாக்காளர்களை வெளியே வர விடுவதில்லை என்றார். பீகாரில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவுகள் நடந்து வரும் நிலையில் துணை முதல்வர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.